இந்த வீடியோவில் இதுவரை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட பொது தமிழ் வினா விடைகளின் தொகுப்பை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 25 வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, பொருட்டன்று பிரித்து எழுதுக. பொருட்டன்று பிரித்து எழுதுக. ஆன்சர் பொருட்டு கூட்டல் அன்று. பொருட்டு கூட்டல் அன்று. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்துக. ஆயுத குறுக்கம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம். ஆன்சர் ஆப்ஷன் டி 3412. 3412. ஆயுத குறுக்கம் கக்ரீது. ஆயுத குறுக்கம் கக்ரீது. ஐகார குறுக்கம் கடலை. ஐகார குறுக்கம் கடலை. ஔகார குறுக்கம் வௌவால். ஔகார குறுக்கம் வௌவால். மகர குறுக்கம் மருண். மகர குறுக்கம் மருண். ஆன்சர் 3412. நெக்ஸ்ட் கொஸ்டின், அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறி. அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறி. ஆன்சர் மனத்துயர், மீமிசை, முன்னீர், மேடு பள்ளம், மொழிபெயர்ப்பு. இதில் உள்ள எல்லா சொற்களில் உள்ள முதல் எழுத்தை பாருங்கள். மனத்துயர் ம, மாமா, மீமி, முமு, மேமே, மை, மொமோ, மௌ அந்த வரிசையில் இருக்கு. பின் வருவனவற்றை பொருத்துக. அதாவது இலக்கண குறிப்பை பொருத்தணும். விரிநகர், மலரடி, மாப்பலா, வாழை, முதுமரம். விரிநகர் இதோட இலக்கண குறிப்பு வினைத்தொகை. விரிந்த நகர், விரிகின்ற நகர், விரியும் நகர் அப்படிங்கிற பொருள் முக்காலத்தையும் குறிப்பதாக அமைந்துள்ளது தான் இந்த விரிநகர். அதனால் வினைத்தொகை. மலரடி, மலரடி உவமை தொகை. மலர் போன்ற அடி, போன்ற அப்படிங்கிற உவம உருவு மறைந்து வந்துள்ளது, தொக்கி வந்துள்ளது. தொகைனாலே தொக்கி வந்துள்ளது, அதாவது மறைந்து வந்துள்ளது. அதனால் மலரடி உவமை தொகை. மா பலா வாழை, இதில் பாருங்கள் மறைந்துள்ளது. மாவும் பலாவும் வாழையும் அப்படிங்கிற மறைந்து வந்துள்ளது. அதனால் உம்மை தொகை. முதுமரம் அது பண்பு தொகை. முதுமை கூட்டல் மரம் பண்பு தொகை. முதுமை அப்படிங்கிறது ஒரு பண்பு பெயரை குறிப்பதனால் இது பண்பு தொகை. அதனால் ஆன்சர் 2341. விரிநகர் வினைத்தொகை, மலரடி உவமை தொகை, மாப்பலா வாழை உம்மை தொகை, முதுமரம் பண்பு தொகை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். பட்டியல் ஒன்றை இரண்டுடன் பொருத்துக. பட்டியல் ஒன்றை இரண்டுடன் பொருத்துக. பட்டியல் ஒன்றில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். 3 காலங்களில் ஒன்றினை உணர்த்துவது எது? 3 காலங்களில் ஒன்றினை உணர்த்துவது. ஆன்சர் வினைமுற்று. முக்காலத்தையும் உணர்த்துவது வினை எச்சம். முக்காலத்தையும் உணர்த்துவது வினை எச்சம். படித்தல், கற்பித்தல், எழுதுதல் அப்படின்னு வந்தாலே அது தொழிற்பெயர்கள். முற்று பெறாத வினைச்சொல் பெயரில் முடிவது பெயரெச்சம். முற்று பெறாத வினைச்சொல் பெயரில் முடிவது பெயரெச்சம். ஆன்சர் 2341. 3 காலங்களில் ஒன்றை மட்டும் உணர்த்துவது வினைமுற்று. முக்காலத்தையும் உணர்த்துவது வினையச்சம். படித்தல், கற்பித்தல், எழுதுதல் என்பது தொழிற்பெயர். முற்று பெறாத வினைச்சொல் பெயரில் முடிவது பெயரெச்சம். நெக்ஸ்ட் கொஸ்டின், திணைகளையும் அதற்குரிய தொழில்களையும் நம்ம பொருத்தணும். இதில் பொருந்தாத இணை எது? ஆன்சர் மருதம். மீன் பிடித்தல், உப்பு விற்றல். இது நெய்தல் திணைக்குரிய தொழில். மீன் பிடித்தல், உப்பு விற்றல் என்பது நெய்தல் திணைக்குரிய தொழில். மற்ற ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். முல்லை வரகு விதைத்தல், களை பறித்தல், பாலை நிறை கவர்தல், சூறையாடல். குறிஞ்சி தேன் எடுத்தல், கிழங்கு அகழ்தல். இதில் பொருந்தாத இணை மருதம். மீன் பிடித்தல், உப்பு விற்றல் இருக்கு. மீன் பிடித்தல், உப்பு விற்றல் என்பது நெய்தல் திணைக்குரிய தொழில். நெக்ஸ்ட் கொஸ்டின், அகர வரிசைப்படி சரியாக அமைந்த சொல் வரிசையினை குறிப்பிடுக. ஆன்சர் ஆப்ஷன் சி கண், கண்டம், கண்டு, கன்னி. இதில் பாருங்கள், இதில் க முதல் எழுத்து எல்லாமே ஒன்று போல தான் இருக்குது. அந்த மற்ற ஆப்ஷன்ஸ் அந்த கண்ணுக்கு அப்புறம் உள்ளதை பாருங்கள். டாடா, டிடி, டூடு, டேடே அந்த வரிசைப்படி அமைந்திருக்கு. அதனால் ஆப்ஷன் சி தான் அகர வரிசைப்படி அமைந்த சரியான சொல் வரிசை. நெக்ஸ்ட் கொஸ்டின், அப்பிசி மாசம் அடமலை இம்பாங்க இத்தொடரில் உள்ள பிழை நீங்கிய வடிவம் எது?
அப்பிசி அப்படிங்கிறது வந்து அப்பிசி மாதம் அப்படின்னாலே ஐப்பசி மாதம் என்று பொருள். ஐப்பசி மாதம். அடமலை அப்படின்ட்டு அடைமழை இம்பாங்க அப்படிங்கிறத என்பார்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி, ஐப்பசி மாதம் அடைமழை என்பார்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே தரப்பெற்றுள்ளவற்றுள் சரியானவை எவை? ஆன்சர் ஆப்ஷன் பி, கூற்று 1, 2, 3 சரியானவை, 4 தவறானது. 1 பார்க்கலாம். நான் யான் என்பவை தன்மை ஒருமை பெயர்கள். ஒருவன் அவனை பற்றியே நம்ம சொல்லும்போது நான் யான் அப்படிங்கிற சொற்களை நம்ம வந்து பயன்படுத்துவோம். நாம் யாம் என்பவை தன்மை பன்மை பெயர்கள். இதுவும் சரியானது. வேற்றுமை உருவேற்கும் போது யான் என்பது என் என்றும் யாம் என்பது எம் என்றும் நாம் என்பது நம் என்றும் திரியும். இதுவும் சரியானது. இந்த கூற்று 4 பாருங்க. நீ, நீர், நீவிர், நீயிர், நீங்கள் என்பன முன்னிலை ஒருமை பெயர் ஆகும். இது தவறானது. நீ, நீர் என்பது மட்டும்தான் முன்னிலை ஒருமையை குறிக்கும். நீயிர், நீங்கள் அப்படிங்கிறது வந்து முன்னிலை பன்மை பெயர்களை குறிக்கும். அதனால் முன்னிலை ஒருமை மட்டும்தான் இதில் கொடுத்துருக்காங்க. அதனால் இது தவறானது. கூற்று 1, 2, 3 சரி, கூற்று 4 தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூவா முன்னம் இளையோன் குறுகி நீ கொடுக்கப்பட்டுள்ள செய்யுளில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பை கண்டறிக. கூவா இதற்கான இலக்கண குறிப்பு என்னது? குறுகி நீ இதற்கு ஏற்ற இலக்கண குறிப்பு எது? கூவா அப்படிங்க கூவாத அப்படிங்கிறது தான் சுருங்கி கூவா என்று வந்துள்ளது. அதனால் இதோட ஈறு கெட்டு வந்துள்ளதால் இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். குறுகினி அப்படிங்கிறது வந்து வினையெச்சத்தை குறிக்கும். குறுகினி அப்படிங்கிறது வந்து வினையெச்சம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பட்டியல் 1ஐ 2உடன் பொருத்துக. பட்டியல் 1ஐ 2உடன் பொருத்துக. அதாவது எல்லாமே வாழை, உலை, விளை, வளை இதுக்கான சரியான பொருள்கள். வாழை அப்படிங்கிறது வந்து இளம்பெண்ணை குறிக்கின்றது. உலை அப்படிங்கிறது பிடரி மயிரை குறிக்கின்ற சொல். அதாவது சொல்லும் பொருளும் பொருத்துக. விளை என்பதற்கு தயிர் என்று பொருள். வளை என்பதற்கு சுரப்புன்னை மரம் என்று பொருள். வாழை இளம்பெண், உலை பிடரி மயிர், விளை தயிர், வளை சுரப்புன்னை மரம். ஆன்சர் ஆப்ஷன் டி 3, 4, 1, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்மையுள் இன்மை விருந்தொரால் இதில் விருந்து என்பதன் இலக்கண குறிப்பு தருக. விருந்து என்பதன் இலக்கண குறிப்பு பண்பாகு பெயர். ஆன்சர் ஆப்ஷன் சி பண்பாகு பெயர். நெக்ஸ்ட் கொஸ்டின், காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்டவர் யார்? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அம்புஜத்தம்மாள். ஆன்சர் அம்புஜத்தம்மாள். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே காணப்பெறுவனவற்றுள் பொருத்தமற்ற கூற்றை தேர்வு செய்க. பொருத்தமற்ற கூற்று. ஆன்சர் ஆப்ஷன் டி, நாட்டு வளம் செல்வ வளம் செங்கோல் மாண்பு உரைக்கும் அரசு ஆவணமாக காவடி சிந்து திகழ்கிறது. இது தவறானது. ஆப்ஷன் ஏ பார்க்கலாம். பண்டை தமிழர் சேரர் சோழர் பாண்டியர் என்ற மூவேந்தர்களால் ஆளப்பெற்றது. இது சரியானது. நகை, அழுகை, உவகை, பெருமிதம் போன்ற பல சுவைகள் தோன்றுமாறு பாடப்பெறும் பாடல்கள் பல்சுவை பாடல்கள் ஆகும். இதுவும் சரியானது. தேர், யானை, குதிரை, காலால் படைகளின் வலிமை, வீர சிறப்புகளை போற்றுவது புறப்பாடல்கள். அதாவது புறப்பாட்டு என்று அழைக்கப்படுவது வந்து புறநானூறு. அதனால் இதுவும் சரியானது. நாட்டு வளம் செல்வ வளம் செங்கோல் மாண்பு உரைக்கும் அரசு ஆவணமாக காவடி சிந்து திகழ்கிறது. இது தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்துக நூலும் நூல் ஆசிரியர்களும். ஆன்சர் ஆப்ஷன் சி 3, 1, 4, 2. பாண்டியன் பரிசு என்ற நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். குயில்பாட்டு என்ற நூலின் ஆசிரியர் பாரதியார். ஆசிய ஜோதி என்ற நூலின் ஆசிரியர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, அதாவது கவிமணி. சங்கொலி என்ற நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். பாண்டியன் பரிசு பாரதிதாசன், குயில்பாட்டு பாரதியார், ஆசிய ஜோதி கவிமணி, சங்கொலி நாமக்கல் கவிஞர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் யார்? தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர்
சேக்கிலார். ஆன்சர் சேக்கிலார். அதாவது 63 நாயன்மார்களினுடைய வாழ்க்கை வரலாற்றை பெரிய புராணம் என்ற பெயரில் தொகுப்பாக இவர் வெளியிட்டதால் இவர் தொண்டர் சீர்பரவுவார் என்று அழைக்கப்படுகிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின். 8 தொகை நூல்களுள் அகப்புற பாடல்களை கொண்ட நூல் எது? 8 தொகை நூல்களுள் அகப்பாட்டும் இருக்கும், அதில் புறப்பாட்டும் இருக்கும், ரெண்டும் கலந்து இருக்கும். இவர் அகம் மற்றும் புறப்பாடல்களை கொண்ட நூல் எதுனா ஆன்சர் பரிபாடல். ஆன்சர் பரிபாடல். நெக்ஸ்ட் கொஸ்டின். முத்தொள்ளாயிரம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானவை எவை? மொத்தம் 4 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. இதில் சரியானது ஆன்சர் கூற்று 1ம் 4ம் சரி. கூற்று 1 பார்க்கலாம். 3 கூட்டல் 900 முத்தொள்ளாயிரம். சேர சோழ பாண்டிய வேந்தர்களை பற்றிய 3 900 பாடல்கள் அடங்கிய தொகுதி தான் முத்தொள்ளாயிரம். அதாவது மொத்தம் பாடல்கள் 900 பாடல்கள். 3 900 அப்படின்னால 3னா மூவேந்தர்களை பற்றிய 900 பாடல்கள் அடங்கிய தொகுப்பு தான் முத்தொள்ளாயிரம். கூற்று 2 பார்க்கலாம். முத்தொள்ளாயிரத்தில் 2700 பாடல்கள் உள்ளன. இது தவறானது. முத்தொள்ளாயிரத்தில் மொத்தம் 900 பாடல்கள் மட்டுமே உள்ளன. முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் புகழேந்தி புலவர். இது தவறானது. முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை என்பதே சரியானது. கூற்று 4 பார்க்கலாம். சேர சோழ பாண்டியர்களின் ஆட்சி சிறப்பு, வீரம், நாட்டு வளம் பற்றிய பாடல்களின் தொகுப்பு தான் முத்தொள்ளாயிரம். ஆன்சர் கூற்று 1 மற்றும் 4 சரியானது. நெக்ஸ்ட் கொஸ்டின். திருக்கோட்டியூர் நம்பியால் எம்பெருமானார் என்று அழைக்கப்பட்டவர் யார்? திருக்கோட்டியூர் நம்பியால் எம்பெருமானார் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ராமானுஜர். ஆன்சர் ராமானுஜர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 3 அடி சிறுமையும் 6 அடி பெருமையும் கொண்ட சங்க அகநூல் எது? 3 அடி சிறுமையும் 6 அடி பெருமையும் கொண்ட சங்க அகநூல் எது? ஆன்சர் ஐங்குறுநூறு. ஐங்குறுநூறில் உள்ள குறைந்த அடிகள் 3 அடி, மிக பெரிய அடி அதாவது அதிகப்படியான அடிகள் 6 அடி. குறைந்தபட்சமாக 3 அடியும் அதிகபட்சமாக 6 அடியும் கொண்டது தான் ஐங்குறுநூறு. நெக்ஸ்ட் கொஸ்டின். நந்தி கலம்பகத்தின் ஆசிரியர் பெயர் என்ன? நந்தி கலம்பகத்தின் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. ஆன்சர் ஆப்ஷன் டி, பெயர் தெரியவில்லை என்பதுதான் சரியானது. நெக்ஸ்ட் பட்டியல் 1ஐ 2உடன் பொருத்துக. பட்டியல் 1ஐ 2உடன் பொருத்துக. கொண்டல் என்பதற்கு மேகம் என்று பொருள், தாமம் என்பதற்கு மாலை என்று பொருள், புரிசை என்பதற்கு மதில் என்று பொருள், மல்லல் என்பதற்கு வளம் என்று பொருள். சொல்லையும் பொருளையும் பொருத்தணும். கொண்டல் மேகம், தாமம் மாலை, புரிசை மதில், மல்லல் என்றால் வளம் என்று பொருள். நெக்ஸ்ட் கொஸ்டின். முக்கூடர் பல்லு பற்றிய கூற்றுகளுள் சரியானவை எவை? மொத்தம் 4 கூற்றுகள் இருக்குது. இதில் சரியானது எது? முதல் கூற்றை பார்க்கலாம். முக்கூடலில் வாழும் பள்ளி மூத்த மனைவி, மருதூர் பள்ளி இளைய மனைவி என்று இருவரை மணந்து திண்டாடும் பல்லன் வாழ்க்கை பற்றிய நூல் தான் முக்கூடர் பல்லு. இது சரியானது. கூற்று 3 பார்க்கலாம். முக்கூடர் பல்லுவின் ஆசிரியர் எவர் என தெரிந்துள்ளது, யார் என தெரியாது. இதுவும் சரியானது. இனி இரண்டாவது இது பார்க்கலாம். முக்கூடர் பல்லு நூலில் தஞ்சை மாவட்ட பேச்சு வழக்கை காணலாம். இது தவறானது. திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பேச்சு வழக்கை காணலாம் என்பதே சரியானது. நெக்ஸ்ட். பள்ளமான நீர் நிறைந்த சேற்று நிலத்தில் நன்செய் நிலத்தில் உழவு தொழில் செய்து வாழும் பாமரர்களாகிய பல்லர்களின் வாழ்க்கையை சித்தரிக்கும் நூல் சதகம். இது தவறானது. அப்படிங்கிற நூல் முக்கூடர் பல்லு என்பதே சரியானது. அதனால் கூற்று 1, 3 சரியானது. நெக்ஸ்ட். விற்பெருந் தடந்தோள் வீர இந்த பாடலடி யாரை குறிக்கின்றது? விற்பெருந் தடந்தோள் வீர என்ற பாடலடி யாரை குறிக்கின்றது? இது கம்ப ராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு பாடல் வரி. இது யாரை குறிக்கின்றதுன்னா ராமனை குறிக்கின்றது. விற்பெருந் தடந்தோள் வீர, பெரிய வில்லை ஏந்திய தோள்களை உடைய வீரன், பெரிய வில்லை ஏந்திய தோள்களை உடைய வீரன் அப்படின்னு தான் இதோட பொருள். இதை ஏந்திய வீரன் யாருன்னா ராமன். நெக்ஸ்ட் கொஸ்டின். திருவேங்கடத்து அந்தாதி என்ற நூலை இயற்றியவர் யார்? திருவேங்கடத்து அந்தாதி என்ற நூலை இயற்றியவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். ஆன்சர் ஆப்ஷன் பி, பிள்ளை பெருமாள் ஐயங்கார்.
அவ்வளோதான், நம்ம 25 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.